Hello friends, this is Raghupati. Welcome to Small Basic. Programming knowledge இல்லாதவங்களும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ரோக்ராம் எழுதுறதுக்காக கிரியேட் பண்ண லாங்குவேஜ் தான் ஸ்மால் பேசிக். ஸ்மால் பேசிக் லாங்குவேஜ டாட்நெட்டோட யங்கர் பிரதர்னு சொல்லலாம். 2008ல மைக்ரோசாஃப்ட் இந்த லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணாங்க. This is more similar to VB.NET. தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி இது மாதிரி கம்யூனிகேட் பண்றதுக்காக கிரியேட் பண்ண லாங்குவேஜ் தான் சி, சி பிளஸ் பிளஸ் எக்ஸெட்ரா எல்லாம். என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா, தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினா அவங்களுக்கு புரியும், அவங்க கிட்ட சி, சி பிளஸ் பிளஸ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பேச முடியாது. பட் கம்ப்யூட்டர் கிட்ட தமிழ் இங்கிலீஷ்ல பேசினா அதுக்கு புரியாது. சோ நாம அதுக்கு தெரிஞ்ச சி, சி பிளஸ் பிளஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். எதுக்காக இந்த மாதிரியான லாங்குவேஜ் எல்லாம் டெவலப் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். கம்ப்யூட்டர் கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற லாங்குவேஜ் தான் ப்ரோக்ராம். அதனாலதான் நம்ம சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா, டாட்நெட் இதையெல்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்றோம். நாம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்றப்ப நமக்கு ஈஸியான லாங்குவேஜ்ல தான் பேசுவோம். அப்படி இருக்க ஏன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மட்டும் கஷ்டமான லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற தாட்ல தான் இந்த மாதிரியான லாங்குவேஜ் கிரியேட் பண்றாங்க. ஸ்மால் பேசிக் லாங்குவேஜ் படிச்சுட்டு VB.NET படிச்சீங்கன்னா உங்களுக்கு VB.NET ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்மால் பேசிக்ல பேசிக் ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் ஸ்மால் பேசிக் கிளிக் பண்றேன். இப்போ ஒரு சிங்கிள் லைனை எப்படி பிரிண்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். டெக்ஸ்ட் விண்டோ டாட் ரைட் லைன். நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆக வேண்டிய டெக்ஸ்ட். இதுல டெக்ஸ்ட் விண்டோ அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணா ஒரு பிளாக் ஸ்கிரீன்ல ரன் ஆகும். அந்த ஸ்கிரீனை இந்த டெக்ஸ்ட் விண்டோ மென்ஷன் பண்ணுது. இது மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இங்க அவைலபிளா இருக்கு. இதுல ரைட் லைன் அப்படிங்கிறது ஒரு ஆபரேஷன். இந்த ஆபரேஷன் ரைட் பண்ணிருக்க டெக்ஸ்ட அவுட்புட் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்றதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். பிளே பட்டனை பிரஸ் பண்ணலாம், இல்லைன்னா F5 பிரஸ் பண்ணலாம் ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுக்கு. கன்சோல் விண்டோல அவுட்புட் டிஸ்பிளே ஆகுது. வெல்கம் டு ஸ்மால் பேசிக். இப்ப ஏதாவது ஒரு கீ பிரஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் எடிட்டர் விண்டோவுக்கு மூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டி செட் பண்ணலாம். text window object next property foreground color equal to red ன்னு டைப் பண்ணிருக்கேன். இப்போ ரன் பண்ணலாம். இப்போ அவுட்புட் வந்துருச்சு. நம்ம ப்ராப்பர்ட்டில கலர் செட் பண்ணி இருக்கிறதுனால இந்த அவுட்புட் எல்லாமே ரெட் கலர்ல டிஸ்ப்ளே ஆகுது. இது மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இங்க அவைலபிளா இருக்கு. நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கோட்ல யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் பத்தி பார்க்கலாம். இங்க ஆல்ரெடி வெல்கம் டு ஸ்மால் பேசிக் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. பிளஸ் இன்சர்ட் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்க்குள்ள நான் ஸ்ட்ரிங் டைப் பண்றேன். Thank you for visiting. இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். அவுட்புட்ல ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் ஆயிடுச்சு. வெல்கம் டு ஸ்மால் பேசிக், தேங்க்யூ ஃபார் விசிட்டிங். நெக்ஸ்ட் வேரியபிள் டிக்ளரேஷன் பத்தி பார்க்கலாம். வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. வேரியபிள் நேம் லெட்டர்ல தான் ஸ்டார்ட் ஆகணும். value1 அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன். keywords variable name வைக்க கூடாது. Variable name can contain any combination of letters, digits and underscores. Small addition program இந்த இடத்துல ட்ரை பண்றேன். டெக்ஸ்ட் விண்டோ ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இந்த அவுட்புட்டை டிஸ்ப்ளே பண்றேன். ப்ரோக்ராம்ல 10+20 வேல்யூஸ் ஆட் பண்ணிருந்தேன். இப்போ அவுட்புட்ல 30 டிஸ்ப்ளே ஆகுது. நெக்ஸ்ட் சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் பத்தி பார்க்கலாம்.
இப்ப சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதுக்கு கோடு பேஸ்ட் பண்ணிருக்கேன். இப்ப இந்த கோடை ரன் பண்ணலாம். அவுட்புட்ல எல்லா வேல்யூஸும் கால்குலேட் ஆகி டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங்க வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரிங் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன், அதுல ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணிருக்கேன். இப்ப அந்த ஸ்ட்ரிங்கை கால் பண்றேன். அவுட்புட்ல வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண ஸ்ட்ரிங் டிஸ்பிளே ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.